வாழ்க வளமுடன். நம்ம பலருக்கு வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கணும், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சிலருக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கையோட சிறப்பான வாழ்க்கை இருந்தாலே போதுங்க, அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் எனக்கு வேணாங்க, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை இருந்தாலும் போதுங்க. இதுல எதுவாக இருந்தாலும் இந்த 5 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில நம்ம நிச்சயமாக சாதிக்கணும்னு நினைச்சாலும் பெரிய லெவல்ல சாதிக்க முடியும். இப்ப இருக்கிற வாழ்க்கையோட சிறப்பான வாழ்க்கை வேணும்னாலும் அதையும் அடைய முடியும். 1 டைம் மேனேஜ்மெண்ட், 2 பாசிட்டிவ் ஆட்டிடியூட், 3 1% எக்ஸ்ட்ரா, 4 நமது பாடி லாங்குவேஜ், 5 லிசனிங் ஸ்கில். இந்த 5ம் இருக்கிறதுக்கு நமக்கு பெரிய திறமைகள்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலுமே இந்த 5த்தையும் நிச்சயமாக ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல டைம் மேனேஜ்மெண்ட், நேர நிர்வாகம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துல இருக்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம இதை செய்ய போறோம், இந்த நேரத்துல செய்ய போறோம், நம்மளே ஒரு முடிவு பண்ணி நம்ம அதை அந்த நேரத்துல செய்யறது தான் நேர நிர்வாகம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், இல்ல நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம தினமும் காலையில 9 மணிக்கு போகணும், நமக்கு தெளிவா தெரியும். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலையில ஏந்திரிச்சு நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலைகள் தினமும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு சரியான நேரத்துல நம்ம அந்த இடத்தை அடையிறது தான் நேர நிர்வாகம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பிளான் பண்ணணும். இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், தினமும் செய்யக்கூடிய வேலைகளை இத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னு செஞ்சு முடிக்கணும். இதுல என்ன இன்னொரு விஷயம் முக்கியமானா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம், ஃப்ரீ டைம் கொடுத்து வச்சிருக்கணும். சில நேரங்கள்ல சில வேலைகள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம வண்டியில வந்துகிட்டு இருக்கோம், டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அங்க ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிப்போம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வீட்டுல இருந்து பிளான் பண்ணி கிளம்பி இருந்தோம்னா அந்த டிராபிக் ஜாமா இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸா பொறுமையா நிதானமா தான் நம்ம வண்டியை ஓட்டிட்டு வருவோம். நம்ம வண்டி ஓட்டுறதா நமக்கும் பாதுகாப்பு, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு. நம்ம அடைய வேண்டிய இடத்தை சரியான நேரத்துல எப்பயுமே அடைய முடியும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பிளான் பண்ணி சரியான நேரத்துல எக்ஸ்ட்ரா டைம் வச்சு செய்யும் போது நமது வாழ்க்கை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு, அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும் இந்த நேர நிர்வாகம். நேர நிர்வாகம் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். அடுத்த 4 விஷயங்களை பத்தி அடுத்த பதிவுகளை நம்ம கத்துப்போம். இப்போ நம்ம கிட்ட எந்த நேரம் இருக்கோ அந்த நேரத்தை சரியாக நிர்வாகம் செய்வோம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.